ஓம் வாகர்த்தாயிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 25ஆம் நாள் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். சூரிய பகவான் பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை யார் யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபட்டு வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்கு ஒரு சிறப்பான நாள். நாம் நேற்றைய தினமும் இந்த பெற்றோர்களை பற்றிய சிந்தனை கொண்டிருந்தோம். அந்த வயதான கணவன் மனைவியும் குழந்தை இல்லாது இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து ஒரு குழந்தையை பெற்றார்கள். அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளையும் வளர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றான். இங்கே தாயையும் தந்தையையும் குடிசையிலே அமர வைத்து நேரத்துக்கு நேரம் சாப்பாட்டுக்கு கோப்பையை கொடுத்து விட்டார்கள். ஒரு நாள் இந்த மருமகளானவள் சாப்பாட்டுக்கு கோப்பையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வைத்த இடத்திலே கோப்பையை காணவில்லை. வைத்த இடத்திலே காணவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது மருமகள் அதட்டுகிறாள், மகனும் சேர்ந்து அதட்டுகிறான். ஒரு கோப்பையை கூட உங்களுக்கு பக்குவமாக பாதுகாக்க முடியவில்லையே என்று. இவ்வாறு அவர்கள் ஏசுகின்ற பொழுது இவர்களுடைய பிள்ளை வந்து சொல்லுகிறான், அம்மா அப்பா தாத்தா பாட்டியை ஏசாதீங்க, ஏசாமல் என்ன பண்ணுறது, சாப்பாட்டு கொடுத்த கோப்பையை தொலைத்து விட்டார்கள் என்று. அவர்கள் ஒன்றும் தொலைக்கவில்லை. அவர்களுக்கு நீங்கள் அந்த மண்குடிசையை அமர வைத்து சாப்பாட்டுக்கு ஒரு கோப்பை கொடுத்தீர்களே, அந்த கோப்பையை நான் பக்குவமாக எடுத்து கொண்டு போய் என்னுடைய பெட்டியிலே பூட்டி வைத்திருக்கிறேன் என்றானாம். உடனே இவர்கள் ஏசினார்கள், அதை ஏன் தொட்டாய், அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்கள் சாப்பிட்ட எச்சி தட்டத்தை நீ ஏன் எடுத்தாய் என்று. அப்பா அவன் சொன்னானாம், அப்பா அம்மா அப்பா உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வயசாயிற்று என்று அவர்களை குடிசையிலே அமர்த்தி உணவுக்காக ஒரு பாத்திரத்தை கோப்பையை கொடுத்தீர்கள். நாளைக்கு எனக்கும் திருமணமாகிவிடும். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு மருமகள் வந்து விடுவாள், உங்களுக்கு வயசாகிவிடும். நீங்கள் எவ்வாறு உங்களுடைய அப்பா அம்மாவை குடிசையிலே அமர வைத்து நேரத்துக்கு நேரம் உணவு கொடுப்பதற்கு கோப்பை கொடுத்தீர்களோ அதுபோல் உங்கள் இருவரையும் அமர வைத்து நான் சாப்பாடு போடுவதற்கு அந்த கோப்பை தேவை என்று எடுத்துக்கொண்டே வைத்திருக்கிறேன் என்று சொன்னானாம். அப்போ தான் இவர்களுக்கு ஞானம் பிறந்துதான். நாம் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு பிள்ளைகள் செய்யும். பொதுவாக இந்த பிள்ளைகள் எல்லோரும் குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லோருக்கும் நல்ல பிள்ளைகள் அமைவதில்லை வாழ்விலே. அது அமைவதற்கு பல ஜென்மங்களில் புண்ணியம் சேர்க்கணும். அப்பா அம்மா புண்ணியம் செய்திருந்தால் தான் நல்ல பிள்ளைகள் வந்து கிடைப்பார்களாம். அவ்வாறு அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்து தாய் தந்தையருக்கு அவன் திருத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய தாய் தந்தையர்களை அழைத்து வீட்டிலே கொண்டு வந்து பாத பூஜை பண்ணி வீட்டிலே அமர வைத்தார்களாம். அப்பொழுது இந்த குழந்தையும் தன்னுடைய தாய் தகப்பனையும் பணிந்து அவர்களிடத்திலே ஆசி பெற்றானாம். இந்த பெற்றோர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற பாவங்களை பொறுத்து தான் அந்த பாவங்கள் தான் பிள்ளைகளாக வந்து சேருமா. நீ எவ்வளவு பாவம் செய்திருக்கிறையோ அதனுடைய பலன்தான் பிள்ளைகள். நிறைய பாவம் செய்தவர்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பலதிலே 1-2வது நல்ல பிள்ளைகளாக அமையும். சில இடங்களிலே 3 குழந்தையோ 4 குழந்தையோ 5 குழந்தையோ அல்ல 2 குழந்தையோ என்றாலும் அது மொத்தமாகவே அவர்களுக்கு பலனில்லாமல் போய்விடும். அவருடைய பேச்சு கேட்காமல் இருக்கும். தாய் தந்தையரை மதிக்காத பிள்ளைகள் இருக்கிறார்கள். சிறு வயதிலேயே தாய் தந்தையை விட்டு செல்லுகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் நாம் செய்த பாவங்கள் தான் பிள்ளைகளாக உருவெடுக்கும். அந்த வகையிலே நாம் தர்மங்கள் செய்ய வேண்டும், நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். வாழுகின்ற காலத்திலே
தர்ம சிந்தனை நமக்கு இருக்கின்ற பொழுது அந்த வாழ்வு இல்லற வாழ்வு. இதைத்தான் வள்ளுவன் அழகாக சொன்னான். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு இல்வாழ்விலே ஒருத்தன் சந்தோஷமாக வாழ்கிறான் என்றால் அவனுடைய பண்பு என்ன, அதனாலே பயன் என்ன? அன்பு என்பது பண்பு, அறம் என்பது பயன். அதனால்தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றான் வள்ளுவன். எனவே நல்ல சிந்தனையோடு நாம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். பிறருடைய பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. பிறருடைய வாழ்வை பார்த்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அவ்வாறு நாம் நல்ல முறையிலே வாழ்ந்தால் நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாகவும் அவருடைய வாழ்வு உயர்ந்த வாழ்வாகவும் சந்தோஷமான வாழ்வாகவும் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. நாமும் நல்ல சிந்தனைகளோடு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு பெற்றோர்களை பணிந்து அவர்களை மனநோகாமல் பாதுகாத்து கொண்டாலே நாம் அவர்கள் இல்லாத காலத்தில் அவர்களுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. வாழுகின்ற பொழுது அவர்களை சந்தோஷமாக வைக்காதவர்கள் மறைந்த பொழுது அவர்கள் பெயரிலே நிழற்குடை கட்டுவது, அவர்கள் பெயரிலே மடங்கட்டி கொடுப்பது, அப்பா அம்மா பேரிலே புத்தகம் அடிப்பது ஒரு பலனும் கிடையாது. வாழுகின்ற காலத்தில் அப்பா அம்மாவை சந்தோஷமாக வைத்திருக்கின்ற பிள்ளைகள் அவருடைய வாழ்வு ஆனந்தமாக அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.